ஹலோ பட்டோஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம விஷ்ணு விஷாலோட தம்பி ருத்ரா நடிச்ச ஓஹோ எந்தன் பேபிங்கிற ஒரு அருமையான லவ் ஸ்டோரி தான். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பேர் அஸ்வின். அவர் விஷ்ணு விஷாலுக்கு கதை சொல்ல போறாரு. அவரு ஏதேதோ கதையை சொன்னா செட் ஆகலைன்னு எனக்கு ஒரு நல்ல லவ் ஸ்டோரி சொல்லுனா, தன்னோட வாழ்க்கை கதையவே அவர்ட்ட சொன்னா, 3 லவ்வுமே புட்டுக்குச்சு. எல்லாமே பாதியோட நிக்குது. எனக்கு செகண்ட் ஹாஃப்க்கு ஒரு அருமையான கிளைமேக்ஸோட நீ கதைய எழுதிட்டு வான்னு சொன்னா, அவரு தன்னோட லைஃப்ல மறுபடியும் காதலுக்கு வழியே இல்லைங்கிறாரு. வேற வழியே இல்ல. நீ போய் காதல்ல ஜெயிச்சுட்டு தான் வரணும்னு இவர் அனுப்பி விடுறாரு. இவர் மறுபடியும் காதல்ல ஜெயிச்சுட்டு வந்தாரா, இவர் வாழ்க்கையில நடந்த அனுபவம் என்ன, அந்த 3 விதமான காதல் கதை எல்லாம் தான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்துல எனக்கு கடுப்பான விஷயம்னா, நம்ம ஹீரோக்கு லவ்வர் வேணுங்கிறதுக்காக 4 கண்டிஷன் போடுவாரு. அந்த கண்டிஷன கேட்டீங்கனாலே நீங்க கடுப்பாயிருவீங்க. ஒருவேளை 90s கிட்ஸா இருந்தா. கண்டிஷன் என்னன்னா, பார்த்த உடனே ஸ்பார்க் வரும். நம்மளுக்கு எந்த பொண்ண பார்த்தாலும் ஸ்பார்க் வரும். அது வேற விஷயம் அப்படின்னு நினைக்காதீங்க. 2வது, என்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னு அவ புரிஞ்சுக்கணும்பா. பரவாயில்ல, நல்ல மோட்டிவேஷனலா இருக்குல்ல. 3வது, மொத அவ தான் என்னை கிஸ் பண்ணணும். அட பாவிகளா, நாங்களாம் அந்த பொண்ணு சிரிச்சாலே காதல்ல விழுந்துருவோம். கை கொடுத்தா அதுதான் கல்யாணமே. இவங்க மொத கிஸ் பண்ணணுங்கிறாங்க. இதை விட கொடுமையான விஷயம் என்னன்னா, 4வது, எங்க 2 பேருக்குள்ள சண்டையே வரக்கூடாதுங்கிறாரு. மொவனே உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகட்டும்டா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன். நண்பா, இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க, இல்லை கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை நண்பா, எனக்கு பொண்ணே கிடைக்கலனா அதையும் சொல்லுங்க. எத்தனை பேர் இன்னும் பேச்சுலராக இருக்கீங்கன்னு பார்ப்போம். நம்ம சொன்ன மாதிரி படத்தோட ஹீரோ அஸ்வின் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே நம்ம விஷ்ணு விஷாலுக்கு கதை சொல்ல போறாரு. அவருக்கு அசிஸ்டண்டாக இருக்கிறது நம்ம ரெடின் கிங்ஸ்லி தான். அவர் கேட்குறாரு, எப்பா கதையை ரெடி பண்ணிட்டேனா? கதையை சொல்ல போனா எடுத்தோடனே நம்ம தலையின் தளபதி வச்சு ஒரு ஸ்பூஃப் மூவி சார், நீங்கள் ஹீரோவாக பண்ணுறீங்கன்னா, எப்பா அதெல்லாம் வேணாம், வேற ஏதாவது கதை இருந்தால் சொல்லணும். அடுத்து, நீங்க ஒரு சின்சியரான போலீஸ் ஆஃபீஸர்னா, ஏகப்பட்ட போலீஸ் கேஸ்ல நான் ஏற்கனவே நடிச்சு நொந்து போயிட்டேன்ப்பா, அதெல்லாம் விட்டுரு. வேற ஏதாவது டிஃப்ரெண்டான சப்ஜெக்டா இருந்துச்சுன்னா தயவு செய்து கதை எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. அவரோட அசிஸ்டன்ட் கிங் சொல்றாரு, இது வரைக்கும் இவன் எத்தனையோ படம் பண்ணியிருக்கான், ஆனா ஒரு நல்ல லவ் ஸ்டோரி மட்டும் பண்ணவே இல்லை. ஏதாவது ஒரு நல்ல லவ் கதை இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வாடான்னு சொன்னா, இவர் கிளம்பி போனவர் டக்குன்னு வண்டியை நிப்பாட்டிட்டு இவர் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு டக்குன்னு திரும்பி சார், ஒரு நல்ல அருமையான லவ் ஸ்டோரி இருக்கு சார், சொல்றேன்னு சொல்லிட்டு கதையை ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோவோட அப்பா கடவுள் நம்பிக்கையோட சேர்த்து ஜாதகம், ஜோசியம், நியூமராலஜி, அஸ்ட்ராலஜின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே நம்பிக்கை ஜாஸ்தி. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா பேங்க்ல வேலைக்கு போகக்கூடிய ஒரு நபர். நம்ம ஹீரோ அஸ்வின் 9th படிக்கிறாரு. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா சின்னதாக ஹார்ட் பிக்கு ஃபினாயிலாம் செய்கிற ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க அம்மா வேலைக்கு போகக்கூடியவங்க. இவங்க 2 பேருக்கு இடையில பார்த்தீங்கன்னா டெய்லிக்குமே பயங்கரமாக சண்டை வந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம அஸ்வினோட வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷங்கிறது சுத்தமாக இல்லை. இவர் வாழ்க்கையில சந்தோஷம்னு சொன்னா இவரோட சித்தப்பா தான். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா தியேட்டர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஏதாவது வீட்டில் சண்டேன்னு சொல்லி சொன்னோம்னா, எப்போ பார்த்தாலும் போய் சினிமா தியேட்டர்ல இவங்க சித்தப்பாவோட படம் பார்க்க போயிடுவாரு. இவரோட வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா அதனால சினிமாவாவே மாறிடுச்சு. அதுல வாரணம் ஆயிரம்ல வர மாலினி மாதிரி எனக்கு ஒரு ஒய்ஃப் வேணும் சித்தப்பானா, டேய் இந்த வயசுலயே வாடானா, ஆமா சித்தப்பா எனக்குன்னு 4 கண்டிஷன் இருக்கு. அந்த 4 கண்டிஷன் உள்ள பொண்ணை பார்த்து தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் சொன்ன 4 கண்டிஷனு. பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்கு, 2வது பார்த்தீங்கன்னா தன்னோட ஸ்ட்ரென்த்தை பற்றி சொல்லணும், 3வது முதல் முத்தம் அந்த பொண்ணு தான் கொடுக்கணும், 4வது எங்க 2 பேருக்குள்ள எங்க அப்பா அம்மா மாதிரி சண்டையே வரக்கூடாதுன்னா, அவங்க சித்தப்பா சொல்றாரு, நீ இப்படிலாம் கண்டிஷன் போட்டேன்னா பொண்ணே கிடைக்காது. ஏன் சித்தப்பா அதனால தான் உனக்கு பொண்ணே கிடைக்காம இருக்கானா? டேய், உங்க அப்பாவும் அம்மாவும் போடுற சண்டையை பார்த்தா நான் கல்யாண நாளே வெறுத்து போய் உட்காந்துருக்கேன்டா. இப்போ நம்மளுக்கு சாப்டர் 1ஓட ஃபர்ஸ்ட் ஹீரோயின் நம்ம ரவீனாவை காட்டுறாங்க. அவங்க அப்படியே மாசம் நம்மளுக்கு ஸ்கூல்ல இருந்து வெளியே கிளம்பி போறப்ப அஸ்வினுக்கு டாட்டா காட்டினா இவர் அப்படியே மெய் மறந்து ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு, டேய் அந்த அக்கா எதுக்கடா உனக்கு டாட்டா காட்டிட்டு போறாங்கன்னா, ஏய் அந்த அக்கா எங்க வீட்டுக்கு பக்கத்துல குடி வந்திருக்காங்க, அதனால தாண்டா டாட்டா காட்டிட்டு போறாங்கிறாரு. மறுநாள் அவங்க அம்மா மாம்பழத்தை கொண்டு போய் இந்த அக்கா வீட்டுல கொடுத்துட்டு வாடான்னு சொன்ன உடனே இதுவும் நான் போறேன்னு சொல்லிட்டு வேவேமா அவங்க வீட்டுக்கு போனா, அவங்க வெறும் ட்ரௌசரும் சட்டை மேல்பட்டங்க கழட்டி விட்டு கொஞ்சம் மாடர்னாவே இருக்காங்க. அவங்கள அப்படியே ரசிச்சு பார்த்துக்கிட்டே உள்ள போனவர், டேய் அஸ்வின் இந்தா தண்ணி குடின்னு சொல்லி அவங்க அம்மா கொடுத்தா, அக்கா அட்லஸ் தரீங்களா, அக்கா எனக்கு கைடு புக்கு தரீங்களாண்ணா, எதுவாக இருந்தாலும் ஸ்கூல்ல வாங்கிக்கங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கமா அந்த அக்கா, ஏய் அஸ்வின் என் பேரு ரவீனா, இனிமே நீ ரவீனானே கூப்பிடு, அக்கான்லாம் கூப்பிடாத அப்படின்னு சொன்னா இவருக்கு அப்படிதான் பட்டாம்பூச்சி பறக்குது. மறுநாள் பார்த்தீங்கன்னா இவரோட வண்டி பஞ்சர் ஆயிருக்கு. அவங்க ஸ்கூட்டியில் போகும்போது இவர் பின்னாடி உட்காந்து போனா, அவங்க அப்படியே பிரேக் போட, இவர் அவங்க தோல்ல கை போட, இப்படியே போயிட்டு இருந்தா 2 நாள் கழிச்சு, ஏய் அஸ்வின் நைட் 9 மணிக்கு கரெக்டா டெரஸ்க்கு வந்துடுறியா அப்படின்னு சொன்னா, எதுக்குன்னு சொன்னாதான் வருவியா, வாடா அப்படின்னு போனை வச்சிடறாங்க. இவரை கரெக்டா 9 மணி ஆனவனே அடிச்சு பிடிச்சி வேவேமா மாடிக்கு போறாரு. அவங்க வந்த உடனேவே அங்க மாடியில இருக்க
கதவை சாத்திட்டு பெயிண்ட் டப்பா வேற வைக்கிறாங்க. வச்சுட்டு தண்ணி டேங்குக்கு மேல ஏறுவோம் வாடான்னு சொல்லி கூட்டிட்டு போனா, ஆமா எதுக்கு பெயிண்ட் டப்பா வச்சீங்கன்னா, அப்பன்னா தாண்டா யாராவது வந்து கதவை திறந்தா தெரியும்னு சொல்லிட்டு, அங்க மாடியில உட்கார்ந்திருந்தா, நீ இதுக்கு முன்னாடி யாரையாவது கிஸ் பண்ணியிருக்கியாடா? அத கேட்டோனே இவருக்கு அப்படியே ஒரு மாரி நர்வஸ் ஆயிட்டு, இல்ல அப்படின்னா நம்ம கிஸ் பண்ணலாமான்னு கேட்டுட்டு, அவ்வளவுதான் லிப் லாக்கு. மறுநாள் அவர் ஃப்ரெண்டுட்ட சொன்னா, "டேய் இது கம்பல்சரி லவ் தான்டா. எனக்கு தெரியாதா பொண்ணுங்கள பத்தின்னு" சொல்லிட்டு, அப்புறம் அவ்வளவுதான் சந்தோஷத்துல குதிக்கிறாரு. இவரு நம்மளுக்கு தேவையான மாலினி கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷத்துல இருந்தா, அன்னைக்கு எதிர்பாராம அவங்க வீட்டுக்கு போகும்போது, அவங்க வீட்ல அவங்க அப்பா சப்பு சப்புன்னு ரவீனாவ போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த வயசுலயும் நான் உன்னைய படிக்க அனுப்புனா, நீ லவ்வுன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கேன்னா, இவர் அப்படியே பயந்து போய் ஒதுங்கிட்டு இருக்காரு. அச்சச்சோ! மாட்டிக்கிட்டோமான்னு சொல்லிட்டு, அப்பா நீங்க எவ்வளவு அடிச்சாலும் சரி, செஞ்சாலும் சரி, நான் இப்ப லவ் பண்றேனே தவிர இப்பயே கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி சொன்னேனா, நான் படிச்சு முடிச்சுட்டு, நான் அந்த அப்துல்ல தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னா, என்னது அப்துல்லான்னு சொல்லிட்டு இவர் மிரண்டு போயிடுறாரு. இவங்க தனியா ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம், இவர் வேகமா போயி, "ஆமா ரவீனா, அப்ப நீ என்னைய லவ் பண்ணலையா? அன்னைக்கு மாடியில முத்தம் குடுத்ததெல்லாம்?" அப்படின்னு கேட்டா, "ஏய்! என்ன நீ பேசிட்டு இருக்க? மிஸ்ட்ட சொல்லி குடுத்துருவேன் பார்த்துக்கோ. என்ன பேர் சொல்லி கூப்பிடுற? நான் உன் சீனியர். ஒழுங்கா அக்கான்னு கூப்பிடு." அப்படின்னு சொன்னா, இவர் அவ்வளவுதான் மனசொடைஞ்சு போயிறாரு. இதுக்கு மேல இந்த அபார்ட்மெண்ட்லயே இருக்க முடியாம, அங்க இருந்து அவங்க ஃபேமிலியோட வீடு காலி பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. இவிங்க இந்த படத்துல வயசுக்கு மூத்த பொண்ண தான் லவ் பண்ற மாரி காமிச்சிருப்பாங்க. எனக்கு வயசுக்கு மூத்த பொண்ண லவ் பண்றதோ, கல்யாணம் பண்ணு, முத்தம் குடு, இல்ல என்ன கருமத்த வேணாலும் பண்ணு. அதெல்லாம் நான் தப்புன்னே சொல்லல. அது உன் விருப்பம். ஆனா தயவு செய்து அக்கா, அண்ணே, தங்கச்சி, தம்பின்னு மட்டும் உறவு முறைய சொல்லி கூப்பிட்டுட்டு பண்ணாதீங்கடா. அந்த உறவு முறைக்கே கேவலமா இருக்கு. இப்ப நம்மளுக்கு விஷ்ணு விஷால்ட்ட கதை சொல்லும்போது, "சார் அடுத்து வந்து சாப்டர் 3னா, என்னங்க சாப்டர் 1லேருந்து சாப்டர் 2 சொல்லாம சாப்டர் 3க்கு போயிட்டீங்கன்னு" கேட்டா, "சார் இது ஒரு நான் லீனியர் ஸ்டோரி. அதனால மிக்ஸ் பண்ணி தான் சார் வரும்னு" சொல்லிட்டு நம்மளுக்கு சாப்டர் 3 மீரான்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த மீரா யாருன்னு கேட்டோம்னா, இவரோட காலேஜ்ல குளோஸ் ஃப்ரெண்டு அஞ்சலின்னு சொல்லிட்டு, அந்த அஞ்சலியோட அக்கா தான் இந்த மீரா. அன்னைக்கு நம்ம அஞ்சலியோட வீட்டு பால் காய்ச்ச ஃபங்ஷனு. அந்த ஃபங்ஷனுக்காக போயிருந்தா, அங்க மீராவும் அஞ்சலியும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவரோட குளோஸ் ஃப்ரெண்டு ஸ்கூல்மேட்லேருந்து ரஸ்னா, அவர் பார்த்தீங்கன்னா, நம்ம அஞ்சலிக்கு லவ் ப்ரொபோஸ் பண்றாரு. அந்த லவ்வையே ஒரு ரொமான்டிக்கான டயலாக்கா சொன்னோம்னா, நம்ம மீரா அப்படியே மிரண்டு போய் பார்க்குறாங்க. அஞ்சலியும் நோ சொல்ல முடியாம உடனே லவ்வுக்கு ஓகே சொன்னா, ஃபேமிலி மொத்தமா ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். "டேய் இவ்ளோ அழகா லவ் ப்ரொபோஸ் பண்ணியிருக்க. இதெல்லாம் யாருடா சொல்லிக் குடுத்தான்னா?" "லவ் மட்டும் தான் என்னோடது. இதுல நான் சொன்ன டயலாக்கு, ஐடியா எல்லாமே பார்த்தேன்னா அஸ்வினோடதுன்னா." நம்ம மீரா அப்படியே மிரண்டு போய் பார்க்குறாங்க. வாவ்! ஒரு சின்ன லவ் சீனையே இந்த அளவுக்கு சினிமேட்டிக்கா ப்ரிப்பேர் பண்ணியிருக்க. செமடா! அப்படின்னா, நம்ம அஞ்சலி இவங்க தான் என் மீராக்கான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அங்கருந்து மீரா கிளம்பி போனவுனே, நம்ம அஞ்சலிட்ட சொல்றாரு. "ஏய்! மீராவ பார்த்தா எனக்கு ஏதோ ஒரு புது விதமான ஃபீலிங்கா இருக்குண்ணா." "ஏய்! லூசு! மீரா எனக்கு அக்கானா, உனக்கு அக்காடா. என்னைய விட 3 வருஷம் மூத்தவங்கண்ணா." நம்ம ஃப்ரெண்டு சொல்றாரு. "அவனுக்கு தான் வயசுக்கு மூத்தவங்கள பார்த்தாலே ஒரு புது விதமான ஃபீல் உண்டாகுமேண்ணா." "டேய்! பேசாம இருடான்னு" சொல்லிட்டு, அடுத்து அவங்க ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க ஹோட்டல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம அஸ்வினு 3 பேருக்குமே என்ன வேணும்னு இவராவே ஆர்டர் பண்ணா, நம்ம மீரா வித்தியாசமா பார்க்குறாங்க. "அது வேற ஒண்ணும் இல்ல மீரா. உனக்கு ஓகே தானே அவன் ஆர்டர் பண்ணது. எங்களுக்கு அப்படியே பழகிடுச்சு. எப்பயுமே எல்லாருக்கும் சேர்த்து அவனே ஆர்டர் பண்ணிருவான்" அப்படின்றாங்க. "பரவால்லடா. நான் லைஃப்ல எனக்காகன்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சு நெறைய பண்ணி ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன். எனக்காக இப்ப இன்னொருத்தவங்க ஆர்டர் பண்றாங்கன்னா, அது எனக்கும் ஹாப்பி தான்னு." இப்ப நம்ம அஞ்சலியும் ரஸ்னாவும் என்ஜாய் பண்றதுக்காக போகும்போது, இவங்க 2 பேரும் எல்லா இடத்துக்கும் கூட போறாங்க. பார்ட்டி, பப்ன்னு எல்லாத்துலயும் பேசும்போது, இவங்க 2 பேருக்கு ஒருத்தவங்க நல்லாவே பேசி பழகி புடிச்சு போது. அன்னைக்கு ஒரு தடவ பார்த்தீங்கன்னா, கோவாக்கு ட்ரிப் பிளான் பண்ணி போறாங்க. அங்க நம்ம அஞ்சலியும், ரஸ்னாவும் பார்த்தீங்கன்னா, லவ் அதிகமாகி 2 பேரும் ஒரே ரூம்குள்ள போய் கதவ பூட்டிக்கிட்டா, "அட பாவிகளா! இவங்க 2 பேரும் ஒரே ரூமுக்கு போயிட்டாங்க. சரி வேற வழியே இல்ல. வாங்க நம்ம இந்த ரூம்ல தங்கிக்குவோம்னா" 2 பேருக்கும் பக்கத்துல பக்கத்துல ஒரே செவுரு. நம்ம அஞ்சலி ரூம்லேருந்து ஒரு அதிகப்படியான லவ்வோட சவுண்டு வேற மாரி வந்தா, ஐயய்யோ! இதுக்கு மேல என்னால இந்த ரூம்ல தூங்க முடியாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளிய ஓடி போயிடுறாங்க. இப்ப நம்ம மீராவும், அஸ்வினும் பேசிட்டு இருந்தா, நம்ம அஸ்வின் என்னோட அப்பாக்கு, அம்மாக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துட்டே இருக்கும். அதனாலயே எனக்கு அரேஞ்ச் மேரேஜே வேணான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன்னா, ஆனா எங்க வீட்ல அப்படி கிடையாது. எங்க அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க, எங்க அப்பா தான் என்னோட பெஸ்ட் லவ்வுன்னு சொல்லிட்டு. ஆனா எங்க அப்பா இப்ப இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா, இவங்களோட அம்மாக்கும் கொஞ்சம் ஒரு புத்தி சுவாதனை இல்லாத மாரி இருப்பாங்க. இப்ப நம்ம மீரா இருக்கிறது அவங்களோட மாமா வீட்ல. இவங்கள படிக்க வச்சது, செஞ்சது எல்லாமே இவங்களோட மாமா தானா, அது எல்லாமே நம்ம மீராவோட அப்பாவோட காசுல. அவங்க மாமா எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டு ஜாமான்லாம் உடைக்கிறது, செய்றது, அவங்க அம்மாவ அடிக்க போறதுன்னா, இது எல்லாமே பார்த்து பார்த்து நம்ம மீரா மனசளவுல ரொம்பவே உடைஞ்சு போயிருக்காங்க. நம்ம மீராவ இவர் கேட்கிறாரு, "உங்களுக்கு ஏதாவது லவ் இருந்துச்சான்னு?" கேட்டா, "ஆமா, காலேஜ் டயத்துல எனக்கு ஒரு லவ் இருந்துச்சு. ஆனா இப்ப பிரேக்கப் ஆயிருச்சு. அவன் பேரு கோப்ஸ்." அப்படின்னா, "உனக்கு ஏதாவது லவ் இருந்துச்சாங்கிறாங்க?" "எனக்கும் இருந்துச்சு. உங்க லெவல் தான். பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா." என்ன ஆச்சுன்னு சொன்னா, இவரு தன்னோட சாப்டர் 2 லவ் ஸ்டோரிய சொல்றாரு.
அந்த பொண்ணு பேரு பிரியா. காலேஜ்ல பார்த்ததுலேருந்தே நான் அவளை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் அவளே என்கிட்ட வந்து பேசினா. அஸ்வின், நான் இதை எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ என்னை தப்பா நினைச்சிருவேன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம அஸ்வின் மெய் மறந்து, ஓகே சொல்லு பிரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னா. நான் அஞ்சலியை சின்சியரா லவ் பண்றேன்டா அப்படின்னு சொன்னா. என்ன அது, அஞ்சலியை லவ் பண்றியானா? ஆமாண்டா, எப்படியாவது அவள்கிட்ட சொல்லி ஓகே பண்றான்னு சொல்லி சொன்னா. இவர் மிரண்டு போயிடுறாரு. என்ன அது, நீ ஒரு லெசிபியனை லவ் பண்ணிட்டு இருந்தியானா? ஆமாங்க, நானும் அஞ்சலியும் கூட இருக்கும்போது அவ பார்த்து சிரிக்கும் போதெல்லாம் அவ என்ன பார்த்து தான் சிரிக்கிறான்னு சொல்லி நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இவ அஞ்சலியை சைட் அடிச்சிருக்கான்னு. இப்படியே பேசிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேருக்குள்ள அப்படியே ஒரு செகண்ட் மூடு மாறி நம்ம மீரா டக்குன்னு அவங்களுக்கு கிஸ் அடிச்சிடுறாங்க. இவங்க கோவாலேருந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா எதிர்பாராம ஒரு காரை வந்து இடிச்சோம்னா, அந்த கார்ல இருக்க பசங்க இவங்களோட டிரைவர்கிட்ட சண்டைக்கு வந்தா, நம்ம அஸ்வின் டக்குன்னு இறங்கி அவனோட கார் கண்ணாடியை உடைச்சிட்டு அங்கேருந்து கார்ல இவங்க தப்பிச்சிடுறாங்க. ஆனால் அந்த கார் கண்ணாடியை உடைச்சதை பார்த்த உடனே நம்ம மீராக்கு அவங்களோட மாமா வீட்டில் கோவமா கண்ணாடியை உடைச்சது ஞாபகம் வந்து இங்கே அஸ்வின்கிட்ட கோவமா திட்டுறாங்க. நீ செஞ்சது உனக்கே சரியாப்படுதா, நீ எதுக்கு அப்படி கண்ணாடியை உடைச்ச செஞ்ச அப்படின்னு திட்டினா, நம்ம அஸ்வின் திருப்பிட்டு கத்துறாரு, நான் செஞ்சது உங்களுக்காக தானே, அதை கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னா. நம்ம மீரா மைண்ட் அப்செட் ஆகி உட்காந்துட்டாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா அவங்களாவே வந்து நம்ம அஸ்வின்கிட்ட, சாரிடா நீ கரெக்டாக தான் பண்ண, எனக்கு தான் ஏதோ கோவம் வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா. இவர் நம்ம நினைச்ச எல்லா மாதிரியுமே மீரா இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பாட்ட போய் சொல்றாரு. டேய், அதுக்காக வயசுக்கு மூத்த பொண்ணுடானா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சித்தப்பா, எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றாரு. இங்கே கதை கேட்டுட்டு இருந்தவங்க, என்னப்பா வாழ்க்கை லவ் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு, அப்படியே இருந்தால் நம்மளுக்கு போர் அடிக்காது, ஏதாவது கலவரம் பிரச்சனை இந்த மாதிரி வர வேணாமா காதல்னா? வந்துச்சு சார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சா. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மீரா அவங்க மாமாவை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. அவர் முன்னாடி விட இப்போ ரொம்ப வயலண்ட் ஆயிட்டாரு, எங்கள் அம்மாவை அடிக்கலாம் வந்துட்டாரு, எங்கள் அப்பாவோட காசெல்லாம் நாங்கள் செலவழிக்கிறோம், அதை மொத்தமாக அவர் ஆட்டையா பொண்ணுன்னு பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தா. இவர் ஆ ஆ ஓகே அப்படின்னு கரெக்டாக ரஸ்னா ஃபோன் பண்ணுறாரு. ஏய் ரஸ்னா ஃபோன் பண்ணுறான், நம்மளுக்கு ஒரு இடத்துல வெயிட் பண்ணுறானா, வா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்னா. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, விடு அதை பற்றினா யோசிச்சுட்டு இருந்தோம்னா மனசுக்கு சங்கடமாக இருக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போய் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு இவர் அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பிடுறாரு. நம்ம அஸ்வின் பார்த்தீங்கன்னா இப்போ மிஸ்கின்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்துட்டாரு. ஆனால் இது உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா நீ செத்தடான்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா சொன்னார்னா, அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம் சித்தப்பான்னு சொல்லி சொல்கிறாரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராமல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க அப்பா பார்த்துறாரு. பார்த்துட்டு அங்கே எல்லாரும் முன்னாடி வச்சு சப்புன்னு அரைஞ்சிட்டு அங்கேருந்து போனால், இவர் வீட்டுக்கு வந்து இதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் எப்படியாவது ஏன் ஆசைப்பட்டபடி நான் சினிமாவில் தான் பெரிய ஆளாவேன்னு சொல்லிட்டு பேகை தூக்கிட்டு நேராக இங்கே சித்தப்பா வீட்டுக்கு வந்துடுறாரு. அவர் வந்து கொஞ்ச நேரத்துலேயே நம்ம மீரா அங்கே வந்தா, ஏண்டா நீயே இப்போ தான் வந்த, அங்கேருந்து கிளம்புறப்ப இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் வந்தியா, நீங்கள் பேசிட்டு இருங்கம்மா நான் அந்த வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம கருணா கிளம்பிடுறாரு. அவங்க வந்து, டே எதுக்கு நான் ஃபீல் பண்ணுற செய்கிற, உங்கள் அம்மாட்டையும் அவ்வளோ கோவமாக பேசிட்டு வந்துருக்கக்கூடாது, உங்கள் அம்மா உனக்கு தானே ஆதரவாக நிற்கிறாங்க செய்கிறாங்கன்னா, யாருமே கடைசி வரைக்கும் ஏன் மனசை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க, செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்க, அதை கோவமா அங்கேருந்து தள்ளி விட்டுட்டு போயிடுறாரு. அதை பார்த்த உடனே இவங்க மாமா செஞ்சது தான் ஞாபகம் வருது. அவங்களும் அங்கேருந்து கோவமா கிளம்பிடுறாங்க. மறுநாள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்காரு. இவங்க அம்மாவுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவருக்கு கண்டினியூஸாக ஃபோன் அடிச்சா, இவருக்கு சுத்தமாக சவுண்டே கேட்கல, அப்படியே ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிடுறாரு. மறுபடியும் மீரா வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இல்லைடா என் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு செஞ்சிருச்சு, என்னாச்சு எதுக்கு நீ அத்தனை தடவை கால் பண்ணேன்னு கேட்டா, எங்கள் மாமா எங்கள் அம்மாவை தள்ளி விட்டாரு, இதுக்கு மேலே அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து கிளம்பலான்னு பார்த்தேன், கேபை வர சொன்னோம்னா கேபை வர முடியலை, அதனால் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி அங்கேருந்து நான் கிளம்பி இப்போ அஞ்சலி வீட்டில் தானே அம்மாவை விட்டுருக்கேன்னு சொன்னால். ஓகே அப்படின்னு கேஷுவலாக கேட்டுட்டு, இருந்தாலும் கேபுக்கு பதிலாக நீ ஆம்புலன்ஸ் வர சொன்னேல அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்து சிரிக்கிறாரு. இவங்க டென்ஷன் ஆகிட்டு, நான் எவ்வளோ சீரியஸான விஷயம் பேசிகிட்டு இருக்கேன், நீ கிண்டல் அடித்து சிரிக்கிற, இவன் வாழ்க்கையில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நான் வந்து நின்னேன்ல, என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சொல்கிறேன், உன்னால் வந்து நிற்க முடியல, அதுவும் நக்கல் அடித்து செய்கிறேன்னு சொன்னால் 2 பேருக்கு சண்டை பயங்கரமாயிருது. இவர் டென்ஷன் ஆகி கத்துறதை பார்த்துட்டு அவங்க அப்படியே பயப்படுறாங்க. அவங்க மாமாவை நினச்சி இவர் கோவத்தில் கையை ஓங்கணும்னா அவங்க அப்படியே பயந்து போய் நடுங்கிட்டு, வேணா அஸ்வின் என்கிட்ட இப்படிலாம் கோவப்படாது, எங்கள் மாமாவை பார்த்த மாதிரியே இருக்கு, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கோச்சிட்டு கிளம்பிடுறாங்க. இவ்வளவுதான், இதுக்கு மேலே நீ நானும் வாழ்க்கையில் சேரவே முடியாது, லெட்ஸ் பிரேக்கப்னு சொல்லிட்டு. இங்கே கதை கேட்டுட்டு இருந்த விஷ்ணு விஷால் சொல்கிறாரு, வாவ் சூப்பரான கான்ஃப்ளிக்ட், நம்ம ஹீரோ அப்பா அம்மா மாதிரி சண்டை போடாத பொண்ணு வேணும்னு பார்த்தா அவள் அங்கே சண்டை போடுறா, அவள் தன் மாமா மாதிரி அக்ரெசிவான ஆள் இருக்கவே கூடாதுன்னா இவன் அதே மாதிரி அப்படியே அக்ரெசிவாக இருக்கான், சூப்பராக இருக்குது, இது அப்படியே இன்டர்மிஷனாக வச்சிடலாம், இப்போ நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப்க்கு போன்னு சொன்னால், சார் இது இன்டர்மிஷன் இல்லை சார், இதான் சார் கிளைமேக்ஸ்னா. என்னையா சொல்கிறேன்னா, நீங்கள் லவ் ஸ்டோரின்னு சொல்லி கேட்டதுனால என்னோட நரேஷன் ஸ்கில்லை ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக என்னோட சொந்த ஸ்டோரியவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் சார், இது உன் சொந்த ஸ்டோரியா இருந்தாலும் நல்லா இருக்கியா, இதை படமாகவே பண்ணலாம், ஆனால் செகண்ட் ஹாஃப் என்ன இல்லைங்கிறேன்னா, இல்லை சார் அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே கிடையாது,
அவள் இப்போ எங்கேயோ மணிப்பாலில் இருக்காளாம். நான் அவள்கிட்ட காண்டாக்ட் பண்ணல, அவளும் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணலனா எனக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு அஸ்வின். ஆனால் நீ அவளை போய் மீட் பண்ணு. என்ன நடக்குது என்ன ஆகுதுங்கிறத வந்து சொல்லு. அதை நம்ம செகண்ட் ஹாஃபாக எடுப்போம். இது வரைக்கும் உண்மையான ஸ்டோரியை எடுத்துட்டு இதுக்கப்புறம் நீ கற்பனை எழுதுனா அது வந்து கண்டிப்பாக மேட்ச் ஆகாது. நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாரு. நம்ம ரஸ்னாவும் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு மீராவை மீட் பண்ண போனோம்னா அவங்க மணிப்பாலில் இருக்க ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வச்சு எதுவும் பேச முடியாது, நீங்கள் வேணால் ஈவினிங் வீட்டுக்கு வாங்கலேன்னு சொல்லிட்டா ஈவினிங் அங்கே வீட்டுக்கு போனால் அவங்க வீட்டுக்குள்ளே நம்ம கோப்ஸ் இருக்காரு. நம்ம அஸ்வின் மிரண்டு போயிட்டு பார்த்தோம்னா நம்ம மீரா சொல்கிறாங்க நாங்கள் லிவிங்கில் இருக்கோன்னு. அதை கேட்டோன்னே இவர் அப்படியே கண்ணு கலங்கிட்டு அங்கேருந்து வெளியே கிளம்புனா நம்ம கோப்ஸு பின்னாடியே வந்துட்டு அஸ்வின் நாளைக்கு வந்து மீராக்கு பிறந்த நாள், ஈவினிங் ஒரு பார்ட்டி ரெடி பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக நீங்களும் வரணும்னு சொல்கிறாரு. அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போனோம்னா அதில் வச்சு கோபு அனௌன்ஸ் பண்ணுறாரு நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், 2 பேருமே யூஎஸில் போய் கூடிய சீக்கிரம் செட்டில் ஆக போகிறோம்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு இவருக்கு அப்படியே கண்ணு கலங்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. ஆனால் மீராட்ட மட்டும் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு, மீரா நான் வந்து உன்கிட்ட சாரி கேட்கணுங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் வந்தேன். அன்னைக்கு நான் அப்படி பிஹேவ் பண்ணியிருக்கக்கூடாது, செஞ்சுருக்கக்கூடாது. என்னோட டாக்ஸிக் பிஹேவியருக்கு நான் சாரி. அதே மாதிரி உன்னையும் கோப்புவையும் பிரிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் இதை சொல்லலை. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழுங்க. நான் சாரி சொல்கிறதுக்காக வந்து சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இங்கே வந்து விஷ்ணு விஷால்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. சார் நான் உங்களுக்கு வேறு ஏதாவது லவ் ஸ்டோரி ரெடி பண்ணிட்டு வந்து பார்க்குறேன் சார்னா. சரிடா டைம் எடுத்துக்கோ, நல்ல ஸ்டோரியாக கொண்டு வான்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரெடின்ட்ட சொல்கிறாரு. ஆனால் இவங்க 2 பேரும் சேரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன்டா, சேர்ந்தா நல்ல கிளைமேக்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு விடு, எது எது நடக்கணுமோ நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுகிறோம், மேலே இருக்க ஒரு ஸ்கிரிப்ட் போட்டிருக்காண்டான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாங்க. நம்ம மீரா பார்த்தீங்கன்னா கோப்ஸோட வெளியே கிளம்ப போகிறப்ப எதிர்பாராமல் ஒரு ஃபைலை பார்க்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவரோட யூஎஸ் விசா ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது இருக்குது. அதை பார்த்த உடனே இது என்ன, உண்மையை சொல்லு கோப்ஸ் அப்படின்னு கேட்டால், இல்லை மீரா உனக்கு தான் தெரியும்ல, அமெரிக்காவில் போய் டாக்டர் வேலை பார்க்கணுங்கிறது என்னோட வாழ்நாள் கனவுனா. அது சரி, இந்த யூஎஸ் விசா எப்போ ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு கேட்டால் ஆகஸ்ட் மாதம் ரிஜெக்ட் ஆனிச்சு. அப்போ நீ என்னைய செப்டம்பர் மாதம் வந்து மறுபடியும் மீட் பண்ணி மன்னிப்பு கேட்ட. இவ்வளவு நீ பண்ணது என்னோட யூஎஸ் விசாக்காக தானா? நான் ஒரு யூஎஸ் சிட்டிசனு, என்னைய மேரேஜ் பண்ணிட்டா நீ சிட்டிசன்ஷிப் ஈஸியாக வாங்கிடலாம், இதுக்காக வாடா என்னை தேடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கத்திட்டு இதுக்கு மேலே என் மூஞ்சிலேயே முழிக்காதன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போயிட்டு நம்ம அஞ்சலிட்ட சொல்லிட்டு அழுகுறாங்க. உண்மையில அவன் மறுபடியும் வந்து மன்னிப்பு கேட்டோன்னே அவன் காதலுக்காக தான் வந்திருக்கான்னு சொல்லி நினச்சேன். ஆனால் எனக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது, என்னை அவன் இந்த அளவுக்கு ஏமாத்தோன்னு சொல்லி தெரியலேன்னு. அதே மாதிரி மீராவோட அம்மா அஞ்சலி வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆபத்து இருந்திருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வின் தான் போய் அவங்கள கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறேன்னு சொல்லி போகும்போது இவர் கடிபட்டு கடைசியில் இவர் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிடுவார். நம்ம மீரா அதுக்காக தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லி ஃபோன் அடித்தா அப்பா அவங்க சித்தப்பா அட்டன் பண்ணுறாரு. அவங்க சித்தப்பா அஸ்வின்ட்ட ஏற்கனவே 2-3 தடவை சொல்லியிருப்பாரு, டே நீ ஒரு தடவையாவது மீராட்ட சொல்கிறா, இது உன்னோட சினிமா கெரியரு, அதுக்காக தான் உன்னை பார்க்க வந்தேன், நம்ம லவ் ஓகே ஆனிச்சுன்னா எனக்கு சினிமா கெரியர் ஓகே ஆயிருன்னு சொல்லிட்டு சொன்னேன்னா கண்டிப்பாக அவள் ஒத்துக்குவாடா அப்படின்னு. ஆனால் தயவு செய்து சொல்கிற சித்தப்பா, நீ இதை பற்றி பேசாத, இது நம்மளுக்கு மீராக்கு தெரியவே வேண்டாம், என்னோட சினிமா கெரியரை பற்றி நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவன் சொல்லவே மாட்டேங்கிறான்னு சொல்லி யோசிச்சவர் கரெக்டாக நம்மளுக்கு மீரா ஃபோன் அடித்தோடனே அவர் சொல்லிடுறாரு, மீரா அன்னைக்கு உன்னை பார்க்க வந்ததே அஸ்வின் தன்னோட சினிமாவை ஒத்தி பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான். அவனுக்கு வந்து விஷ்ணு விஷாலோட படம் ஓகே ஆயிருக்கு, ஆனால் அந்த படத்துக்கு செகண்ட் ஹாஃப் ஓன்ட்ட வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் ஓகேன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு, அதுக்காக தான் உன்னை பார்க்க வந்தான் அப்படின்னு சொன்னா. என்ன அது, அவ எனக்காக என்னை பார்க்கவில்லையா, அவ சினிமா கதைக்காக தான் என்னை பார்க்க வந்தானான்னு சொல்லிட்டு அவங்க கோவமா போனை வச்சிடறாங்க. இங்க நம்ம அஞ்சலிட்ட சொல்லி புலம்புறாங்க, அவன் தான் என்னை ஏமாத்திட்டான்னு பார்த்தா இவன் இவ்வளோ தூரம் என்னை பார்க்க வந்து இவனும் பார்த்தேன்னா அவ சினிமாக்காக தான் என்னை பார்க்க வந்திருக்கானா. நீ தப்பாவே புரிஞ்சுக்கிற மீரா, நீ அஸ்வின்கிட்ட பேசியிருந்தானா உனக்கு உண்மை புரிஞ்சிருக்கும். ஒரு தடவை இந்த வீடியோவை பாரு, உண்மையிலே அஸ்வின் எதுக்காக உன்ட்ட வந்தாங்கிறது தெரியும்னு சொன்னா. அதில் என்ன தாண்டி அப்படி வீடியோவில் இருக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணா அது நம்மளுக்கு விஷ்ணு விஷால் கொடுத்த பேட்டி. அதில் நம்மளுக்கு சார் நீங்கள் நடிக்க மிஸ் ஆகி ஹிட்டான படங்கள் இருக்கானா, இருக்குது, நான் மகானல்ல, அதில் நான் தான் சைன் பண்ண வேண்டியது கடைசி நிமிஷத்தில் மாறி போயிருச்சு, அதே மாதிரி அட்டக்கத்தியும் அதே மாதிரி தான். இது இல்லாமல் வேறு ஏதாவது படங்கள் இருக்கா சார்னா, நான் அஸ்வின்னு சொல்லி ஒரு புது டேரக்டர்கிட்ட கதை கேட்டேன், அது உண்மையிலே பார்த்தீங்கன்னா லவ்வபிள் ஸ்கிரிப்ட், அதோட செகண்ட் ஹாஃப் கேட்டேன், கடைசியில் அந்த ஸ்கிரிப்ட் அவரே வந்து பண்ண வேணான்ட்டாரு, ஏன்னு சொல்லி ரீசன் கேட்டதுக்கு நம்ம அஸ்வின் சொன்னது அப்படியே காமிக்கிறாங்க. சார் ஒருவேளை நான் மீராவோட சேர்ந்துருந்தேன்னு சொன்னால் இந்த கதையை எடுத்தால் எந்த பிரச்சனையுமே கிடையாது சார். இப்போ அவள் கோப்ஸோட வாழ்ந்துட்டு இருக்கும்போது நான் இந்த படம் எடுக்கிறேன்னா முழுக்க முழுக்க அவளுக்கும் தெரியும் இது வந்து அவளோட கதை தான் அப்படிங்கிறது. அப்படி இருக்கும்போது கோப்ஸுக்கும் தெரிய வந்துச்சுன்னா அவள் லைஃப்பில் இதனால் ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். நீங்கள் 2 பேரும் அந்தளவுக்கு லவ் பண்ணீங்களா, அப்போ என்னென்னலாம் பண்ணீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவள் வாழ்க்கையை வீணாக போயிடும் சார்.
என் வாழ்க்கையை விட எனக்கு அவள் வாழ்க்கை முக்கியம் சார், அதனால இந்த கதை எனக்கு வேணாம் சார் அப்படின்றாரு. அந்த முடிவை கேட்டோன்னே எனக்கு அஸ்வின் மேலே ரொம்பவே மரியாதை வந்துருச்சு. அந்த கதை பண்ண முடியலைன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். இப்போ நம்மளுக்கு நான் அஸ்வினை மிஸ் பண்ணிடக்கூடாது, அவன் எங்கே இருக்கான், அவனை நான் உடனே போய் பார்த்து சாரி கேட்டாகணும்னு சொன்னோம்னா, அவர் நம்ம விஷ்ணு விஷாலோட மிஸ்கின் படத்தில் தான் ஷூட்டிங்கில் இருக்காரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் சீன் எடுத்துட்டு இருக்காங்க. அங்கே நம்மளுக்கு பயங்கரமாக பாம் பிளாஸ்ட் ஆகிற மாதிரி எல்லாமே பாம்பை செட் பண்ணிட்டு இருந்தா, கரெக்டாக எல்லாரும் ரெடியாக இருங்க ஆக்ஷன் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கும்போது எதிர்பாராத விதமாக ஆப்போசிட் சைட்லேருந்து நம்மளுக்கு மீரா ஓடியாடுறாங்க. அதை பார்த்தோன்னே மீரா வராத வராதன்னு சொல்லிட்டு இவர் ஓடி வந்தா, பாம்பை வெடிக்க வைக்கிறவே ஓகே பற்ற வைக்க சொல்லி சிக்னல் வந்துருச்சோன்னு அங்கே பற்ற வச்சிடுறாங்க. இவர் வேகமாக அங்கே ஓடணும்னா கரெக்டாக பாம்பு வெடிச்சு அந்த இடமே புகை மண்டலம் ஆயிடுது. என்ன ஆச்சுன்னு சொல்லி பாருங்கடா, நம்ம மிஷ்கின் கத்திட்டு இருக்காரு. அப்படியே அந்த புகை மண்டலத்திலேருந்து கையில் தூக்கிட்டு வெளியே நடந்து வர்றதை காமிச்சா, நம்ம மீரா அஸ்வினை தூக்கிட்டு நடந்து வராங்க. அதை பார்த்த உடனேவே வாவ் இது நல்லா இருக்கே, எத்தனை நாள் தான் ஹீரோயினை காப்பாற்றுறது, ஒரு படத்துலையாவது ஹீரோவை காப்பாற்றுற மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்கின் எடுக்கிற படத்துலையும் விஷ்ணு விஷாலை அதே மாதிரியே தூக்கிட்டு ஹீரோயின் வர மாதிரியே எடுத்து கிளைமேக்ஸை முடிச்சிடுறாரு. இங்கே நம்ம மீராவும் அஸ்வினும் பேசிகிட்டு இருந்தா, ஷாரி அஸ்வின் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் சொல்லிட்டு வழக்கம் போல் மறுபடியும் லிப்கிஸ் அடிச்சிடுறாங்க. அங்கே நம்ம விஷ்ணு விஷால் நான் கதையில் கேட்ட மீராவை கற்பனை பண்ணி வச்சுருந்தேன், அதை விட நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் சார், எனக்காக நீங்கள் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும் சார், அஸ்வினோட பணத்தை நீங்கள் பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே நம்ம அஸ்வினோட படத்தை பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அஸ்வினை இப்போ டேரக்டராகவே ஆயிட்டாரு. அப்படியே நம்மளுக்கு இனிதே இந்த படம் முடியுது நண்பா. எனக்கு இந்த படத்தில் வருத்தம்னு சொன்னால், இந்த வயசுக்கு மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுலாம் வருத்தம் இல்லை, அதுக்காக இத்தனை லிப்கிஸ் சீன் வச்சிருக்க வேணாமே. நம்ம விஷ்ணு விஷால் தனக்கு கிடைக்காத வாய்ப்பை தான் தம்பிக்காவது ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்திருப்பாருன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை பட்டோஸ்.